ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्. போன எபிசோட்ல நாம பீமசேனனுக்கு உணவில் விஷம் கலந்து, அதுவும் தாவர விஷமாகிய காலகூடன் என்ற விஷத்தை கலந்து கங்கை நதியில தள்ளி விட்டுறான். அந்த கங்கை நதியில் மூழ்கின பீமன் நாகலோகத்தை அடைந்து அங்கு தன்னுடைய மூதாதையரை சந்தித்து அவர் மூலமாக வாசுகி என்ற நாகராஜாவிடம் இருந்து ரசம் எண்ணப்பட்ட ஒரு பானத்தை 8 குடங்களாக குடித்து 10,000 யானைகளின் பலனை பெற்றான் அப்படின்னு பார்த்தோம். அந்த சமயத்துல காட்டிலிருந்து திரும்பி வந்த தர்மர் மற்றும் சகோதரர்கள் பீமனை காணாமல் தங்கள் தாயிடம் வினவ, குந்தியோ பீமன் இங்க வரவில்லை என்று பதறி எல்லா இடத்திலும் போய் தேடுமாறு சொல்கிறார். அப்ப தர்ம சகோதரர்களோடு வனத்திற்கு திரும்பி வந்து தேடி பார்த்து விட்டு பீமனை காணோம் என்றவுடன் விதுரரை அழைக்கிறார்கள். விதுரர் அவர்களிடம் பதட்டப்படாமல் பீமனை தேடும்படியும் பீமனுக்கு கண்டிப்பாக ஆபத்து நேராது என்று உறுதி கூறி இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் இருக்கும்படி சொல்லிவிட்டு போகிறார். இப்பொழுது 8 நாட்கள் அந்த நாகலோகத்தில் கழித்த பீமன் கண் விழித்தவுடன் அந்த வாசுகி ராஜாவும் மற்ற நாகர்களும் அவனை ஸ்நானம் செய்வித்து அநேக போஜனங்களை கொடுத்து மிக உயர்ந்த திரவியங்களால் அவனை அலங்கரித்து நாகர்கள் அவனை மெதுவாக தூக்கி கொண்டு மேலே வந்து கங்கை கரையில் விடுகிறார்கள். விட்ட மாத்திரத்தில் அந்த நாகர்கள் மறைந்து போக பீமன் வேகமாக கங்கை கரையில் இருந்து தன் இல்லத்திற்கு வருகிறான். தாயை பார்த்து சகோதரர்களை பார்த்து சந்தோஷத்துடன் தனக்கு நேர்ந்த விவரத்தை சொல்லி தான் தற்பொழுது 10,000 யானைகளின் பலத்தோடு வந்திருப்பதாக கூறி மகிழ்கிறான். இதை கேட்டு அனைவரும் நன்று நன்று என்று சந்தோஷித்து உணர்ச்சி பெருக கட்டிக்கொண்டிருக்கையில் யுதிஷ்டிரர் அவர்களை பார்த்து, இந்த விஷயத்தை பற்றி நாம் யாரிடமும் பிரஸ்தாபிக்க கூடாது. ஏனென்றால் துரியோதனன் ஏற்கனவே பீமன் மீது மிகுந்த வன்மம் கொண்டிருக்கின்றான். அவன் மீண்டும் ஏதாவது காரியம் செய்வான் என்று சொல்லி நாம் அனைவரும் இன்று முதல் ஒன்றாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதன்படியே குழந்தைகள் அனைவரும் மிக ஜாக்கிரதையோடு மற்ற குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் திருதராஷ்டிரன் பாண்டவ கௌரவர்களுக்கு அட்சர வித்தையை கற்றுக் கொடுப்பதற்காகவும் குருகுலத்திற்கு அனுப்புவதற்காகவும் பீஷ்மரை கூப்பிட்டு கலந்தாலோசிக்கிறான். அப்பொழுது அவர்கள் தங்களிடம் உள்ள கிருபாச்சாரியார் என்ற ஆச்சாரியாரிடம் இந்த குழந்தைகளை அனுப்பித்து அவர்களுக்கு சகல விதமான தனுர்வித்தைகளையும் கற்பித்து கொடுக்குமாறு வேண்டுகிறான் அப்படின்னு வைசம்பாயனர் சொன்ன உடனே ஜனமேஜயர் என்ன சொல்றார், இந்த கிருபாச்சாரியார் என்பவர் யார், அவருடைய சரித்திரம் என்ன, அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா திருதராஷ்டிர ராஜா தன் குழந்தைகளை எல்லாம் அஸ்திர வித்தை கற்பிப்பதற்காக ஒரு குரு கிட்ட அனுப்பிச்சா அந்த குரு எப்பேற்பட்ட சாமர்த்தியத்தை உடையவராக இருக்க வேண்டும், அதனால் எங்களுக்கு கிருபாச்சாரியை பற்றி சொல்லுங்க அப்படின்ன உடனே வைசம்பாயனர் சொல்றார், முன்னொரு காலத்தில் கௌதம ரிஷி இருந்தார். அவருக்கு சரத்வான் என்ற பெயருடைய ஒரு மகன் இருந்தான். அந்த சரத்வான் என்றும் கௌதமர் என்றும் அழைக்கப்படுகின்ற பையன் தனுர்வேதத்தில் மிகவும் கரை கண்டவன். எப்படி வேத அத்தியாயனங்களில் பிராமணர்கள் தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்குவார்களோ அதே மாதிரி இந்த சரத்வான் என்ன பண்றான், தனுர்வேத அஸ்திர பிரயோகத்தில் மிகச் சிறந்த முறையில் கற்று சிறந்த வித்வானாக இருக்கிறான். இவன் இந்த தனுர்வித்தையை கற்றுக்கொண்டவுடன் ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் தன்னுடைய மிக கடுமையான தவத்தை மேற்கொள்கிறான். அந்த தவத்தின் வேகத்தையும் அதனுடைய வீரியத்தையும் பார்த்து பயந்து போன தேவேந்திரன் உடனடியாக ஜாலவதி என்னும் தேவகன்னியை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த சரத்வானின் தவத்தை கலைத்து விடுமாறு வேண்டிக் கொள்கிறார். அப்படி சொல்லப்பட்ட ஜாலவதி பூமிலோகத்தில் வந்து சரத்வானை பார்த்தவுடன் சரத்வானும் அவள் அழகில் மயங்கி தன்னுடைய தவத்தை விடுத்து தன் கையில் இருந்த அம்பு மற்றும் தனுசை கீழே போட்டு விடுகிறான். அப்பொழுது அந்த சரத்வானின் சக்தியானது, அதாவது அவனுடைய வீரியமானது
அங்கு உள்ள நாணல் தண்டில் விழுகிறது. அப்படி விழுந்த அந்த சக்தி 2 பாகங்களாக பிரிந்து ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தையாக அந்த நாணல் தண்டில் வளர்கிறது. அந்த சமயத்தில் ஜாலவதியும் மறைந்து விடுகிறார். சரத்வானாகிய கௌதமரும் அங்கிருந்து இமயமலைக்கு தவம் செய்ய போய்விடுகிறார். சிறிது காலம் கழித்து சந்தனு மகாராஜா வேட்டையாடி கொண்டு அந்த வனத்தில் வருகிறார். அவருடைய சைன்யத்தில் இருந்த ஒருவன் இந்த காட்டில் வரும்பொழுது இந்த நாணல் தண்டில் உள்ள அழகான 2 குழந்தைகளை பார்க்கிறான். அந்த குழந்தைகளின் சமீபத்தில் தனுசும் மற்றும் அம்புகளும் இருப்பதை பார்த்து இந்த குழந்தைகள் கண்டிப்பாக தனுர் வித்தையிலும் தனுர் வேதத்திலும் சிறப்பு பெற்ற பிராமணின் குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று கருதி அவர்களை தூக்கி கொண்டு சந்தனு மகாராஜாவிடம் கொடுக்கிறார். பிரதீபனின் மகனாகிய சந்தனு மகாராஜா இந்த அழகான குழந்தைகளை பார்த்து இது என் மகன், இது என் மகள் என்று கூறி அவர்களை தன் அரண்மனையிலேயே வளர்த்து வருகிறாள். கிருபையோடு அந்த குழந்தைகளை அவர் வளர்த்து வருவதால் அந்த குழந்தைகளுக்கு கிருபன், கிருபி என்ற பெயரிட்டு வளர்த்து வருகிறார். இந்த சமயத்தில் கௌதம ரிஷி இப்படி தன் குழந்தைகள் சந்தனுவுடன் வளருவதை தன்னுடைய ஞானக்கண்ணால் அறிந்து இந்த நகரத்திற்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஜாதக கர்மம் நியமப்படி செய்து எல்லாவித கர்மங்களையும் முடித்துவிட்டு செல்கிறார். அப்படி அந்த கிருபர் அந்த சமயத்தில் எல்லா வித்தைகளிலும் தேர்ச்சி பெற்று அந்த அஸ்தினாபுரத்தில் இருப்பதால் அந்த கிருபாச்சாரியிடம் தன் குழந்தைகளை அஸ்திரம் கற்பிப்பதற்கும் குருகுல வாசம் செய்வதற்கும் அனுப்புகிறார். அப்பொழுது கிருபாச்சாரியன் ஆசிரமத்தில் கௌரவ பாண்டவர்கள் மட்டுமல்ல அநேக தேசத்து ராஜகுமாரர்களும் எதுகுலத்தவரும் மற்றும் சில ராஜாக்களும் வந்து அஸ்திர பிரயோகத்தை கற்றுக்கொண்டு சென்று விடுகிறார்கள். செம்மையாக கிருபாச்சாரியாரிடம் அஸ்திர வித்தையை கற்றுக்கொண்ட குழந்தைகள் மிகுந்த சாமர்த்தியத்தோடு எல்லா கலைகளையும் தேர்ச்சி பெறுகிறார்கள். அப்பொழுது பீஷ்மர் இந்த குழந்தைகளுக்கு இதை காட்டிலும் மேலும் சிறந்த அஸ்திர வித்தைகளை நாம் கற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு துரோணாச்சாரியார் என்ற குருவை அணுகி அவரிடம் அனுமதி பெற்று இந்த குழந்தைகளை அஸ்திர பிரயோகம் மற்றும் குருகுல வாசம் செய்வதற்காக வேண்டிக் கொள்கிறார். அதன்படியே குழந்தைகள் துரோணாச்சாரியாரிடம் குருகுல வாசம் செய்கிறார்கள். அப்படி சொல்ல இந்த சமயத்தில் ஜனமேஜயன் கேட்கிறார், துரோணாச்சாரியார் என்பவர் யார்? அவர் எப்படி இந்த அஸ்தினாபுரம் வந்து பாண்டவ கௌரவ குழந்தைகளுக்கு ஆச்சாரியாரியாக நியமிக்கப்பட்டார்? அந்த கதையையும் அவருக்கு அஸ்வத்தாமன் என்று ஒரு குழந்தை பிறந்தான் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். அதையும் விளக்கமாக எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க வைசம்பாயனர் சொல்கிறார், பரத்வாஜர் என்னும் ரிஷி ஒரு காலத்தில் கங்கை கரைக்கு செல்கிறார். அந்த கங்கை கரையில் அவர் ஸ்நானம் செய்து மிகுந்த நேமத்துடன் தவம் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் கிருத்தாசி என்னும் அப்சரர் அந்த இடத்தில் வந்து கங்கையை ஸ்நானம் செய்கிறார். அந்த சமயத்தில் பரத்வாஜர் எதேச்சையாக கிருதாசியை பார்க்க அவர் மனத்தில் எழுந்த காமத்தினால் பரத்வாஜரின் சக்தியானது துரோணம் என சொல்லப்பட்ட ஒரு பாத்திரத்தில் விழுகிறது. அப்படி அந்த துரோணம் என்ற பாத்திரத்தில் விழுந்து குழந்தையாக பிறந்தவர்தான் துரோணர். அந்த துரோணம் என்ற பாத்திரத்திலிருந்து பிறந்து வந்ததால் அவருக்கு துரோணர் என்ற பெயர் இடப்பட்டது. அந்த துரோணருக்கு பரத்வாஜர் மிகுந்த சிக்ஷைகளை கற்பித்து கொடுத்தார். அதே சமயத்தில் கஷ்யப ரிஷி என்ற ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி அக்னி பகவானிடம் அக்னி அஸ்திரம் முதலியவற்றை கற்று அதை பரத்வாஜருக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த அஸ்திரத்தை பரத்வாஜரானவர் அக்னிவேஷர் என்னும் ரிஷியிடம் ஆக்னேய அஸ்திரம் என்ற அஸ்திரத்தை கொடுத்தார். அந்த அக்னிவேஷர் என்ற ரிஷி துரோணருக்கு மற்றும் தனுர்வேத கலைகளை கற்றுக் கொடுத்து இவர் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்ற காரணத்தினால் இந்த அக்னி அஸ்திரத்தை அவர் துரோணருக்கு கொடுத்தார். அப்படியாக சிறப்பு பெற்ற இந்த துரோண ரிஷியானவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் கூடவே அவர் பரத்வாஜரிடம் படித்து கொண்டிருந்த காலத்தில் பிருஷதன் என்ற ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவின் புதல்வனாகிய துருபதன் என்பவன் இந்த ஆசிரமத்திற்கு அடிக்கடி வந்து துரோணருடன் சிநேகம் கொண்டு அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொண்டு சென்றான். அதன் பின்னர் அந்த துருபதன் வட பாஞ்சால ராஜ்யத்திற்கு ராஜாவாகி ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். இந்த காலத்தில் பரத்வாஜர் சொர்க்கம் சென்றார். அதற்பின் சரத்வானின் புத்திரியாகிய கிருபி
அதாவது கிருபாச்சாரியாரின் தங்கையை நமது துரோணர் திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் இருவருக்கும் அஸ்வத்தாமன் என்ற குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தவுடன் உச்சை சிரவம் என்னும் குதிரையைப் போல கனைத்தது. அந்த சமயத்தில் அந்த காட்டில் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் இருந்த ஒரு பூதமானது, இவன் உச்சை சிரவம் என்னும் குதிரையைப் போல் கணக்கிறான், ஆதலால் இவனுடைய பெயர் அஸ்வத்தாமன் என்று சொல்லப்பட்டது. அப்படியாக துரோணர் தனக்கு பிறந்த அஸ்வத்தாமனை மிகுந்த அன்புடன் வளர்த்து கொண்டு வருகையில் எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து மிகுந்த சக்தி உள்ள பரசுராமர் தான் பெற்ற தனங்களையும் தன்னுடைய நாடுகளையும் தானம் செய்வதாக இருப்பதாக அறிந்து துரோணர் அவரை கண்டு அவரிடம் தனலாபம் பெற விரும்பினார். தன்னிடம் உள்ள மற்ற ரிஷிகளையும் பிராமணர்களையும் ஒரு கூட்டமாக கூட்டிக் கொண்டு அவர் பரசுராமர் இருக்கும் இமயமலையை போய் அடைந்தார். அந்த சமயத்தில் துரோணரை பார்த்த பரசுராமர், ரிஷியே, உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னை நாடி வந்ததன் காரணம் என்ன என்று கேட்க, துரோணர் தனக்கு தனம் தானம் இவற்றை கொடுக்க வேண்டும் என்று விரும்ப, பரசுராமர் சொல்கிறார், நான் என்னிடத்தில் உள்ள எல்லா தனத்தையும் பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டேன். மற்றும் இந்த லோகத்தில் நான் ஜெயித்த இந்த பூமியை கஷ்யபருக்கு நான் கொடுத்து விட்டேன். தற்சமயம் என்னிடத்தில் என்னுடைய சரீரமும் நான் கற்ற அஸ்திர வித்தைகளும் மட்டுமே இருக்கிறது. அதனால் உனக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே துரோணர் சொல்றார், எனக்கு மிக உயர்ந்த சக்திகளை உடைய இந்த அஸ்திர வித்தையை நீங்கள் எனக்கு பிரயோகம், சம்ஹாரம், ரகசியம் இவற்றுடன் பூர்ணமாக எனக்கு சொல்லித்தர கடவீர் அப்படின்னு கேட்ட உடனே துரோணருக்கு நம்ம பரசுராமர் என்ன பண்றார், மிகுந்த மகிழ்ச்சியோடு இதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த தனம் என சொல்லி அவற்றை ரகசியம் என்று சொல்லப்பட்ட ஸ்வரூப ஞானத்தோடு புறச்சரண விரதத்தோடும் தனுர்வேதத்தையும் அஸ்திரங்களையும் பூர்ணமாக கொடுக்கிறார். அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அஸ்திரங்களில் திறந்த தேர்ச்சி பெற்ற பிராமண சிரேஷ்டரான துரோணர் மிகுந்த சந்தோஷத்துடன் அருகில் வசிக்கும் தன் சிநேகிதனாகிய துருபதனை பார்ப்பதற்காக துருபதன் அரண்மனைக்கு செல்கிறார். துருபதன் அரண்மனைக்கு சென்ற துரோணர் அரண்மனையில் அவனை பார்த்து, நான் உன்னுடைய சிநேகிதன் என்பதை அறிந்து கொள்வாயாக. நாம் இருவரும் எனது தந்தையான பரத்வாஜரின் ஆசிரமத்தில் ஒன்றாக விளையாடி அஸ்திர வித்தைகளை கற்றோம். அதனால் உன்னை பார்ப்பதற்காக அன்புடன் வந்த சிநேகிதன் சொல்ல, துருபதனுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. அவன் துரோணரை பார்த்து சொல்கிறான், எந்த விதமான தனமும் இல்லாத நீங்கள் எனக்கு சிநேகிதனாவது எப்படி? அதை போய் நீங்க எப்படி இந்த சபையில எல்லார் எதிர்க்கையும் சொல்லலாம்? அதே மாதிரி நான் அந்த காலத்துல உங்ககிட்ட சிநேகிதம் வைத்ததுக்கான காரணம் உங்களிடத்தில் இருந்து அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கமே தவிர நீண்ட நெடுங்காலமாக சிநேகிதனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அதோடு அல்லாமல் சிநேகித பாவமானது எப்பவுமே நிலை பெற்று இருப்பது கிடையாது. அது தகுதிக்கு ஏற்ப ஏற்படக்கூடியது. அதனால் நீங்கள் என்னை சிநேகிதன் என்பதை சொல்வதை விட்டுவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தானம் வேண்டுமென்றால் என்னை பணிந்து ராஜாவாகிய என்னிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே துரோணருக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுது. அதே சமயத்துல ரொம்ப கோபமும் வருது. அவர் அந்த சமயத்துல துருபதனை பற்றி மனசுல ஒரு சங்கல்பம் பண்ணி கொள்கிறார். அதாவது சிறிது காலத்துக்குள்ளேயே என்னுடைய சிஷ்யர்களால் இந்த துருபதனை நான் வெற்றி கொண்டு இவனுடைய கர்வத்தை நான் அழிப்பேன் அப்படின்னு அந்த சமயத்துல ஒரு சங்கல்பம் பண்ணுகிறார். அப்படி பண்ணி கொண்டு அந்த நாட்டை விட்டு வேகமாக வந்த அவர் அஸ்தினாபுரத்தை அடைந்து யாருக்கும் தெரியாம அங்க இருக்கக்கூடிய கிருபருடைய கிரகத்துல மறைவா அங்க உட்கார்ந்து இருக்கார். அப்படி துரோணர் அஸ்தினாபுரத்திற்கு கிருபருடைய கிரகத்தில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தான் பீஷ்மரும் திருதராஷ்டிரரும் தங்கள் குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த அஸ்திர வித்தையை கற்றுக் கொடுப்பதற்கான குருவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் துரோணர் அந்த ஊர்ல கிருபருடைய வீட்டுல இருக்கார் அப்படின்ற விஷயம் ஜனங்களுக்கும் தெரியாது, பீஷ்மருக்கும் தெரியாது, திருதராஷ்டிரனுக்கும் தெரியாது. கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் அப்படியே இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த கௌரவ குமாரர்களும் பாண்டவ குமாரர்களும் அஸ்தினாபுரத்திலிருந்து வெளியே போய் ஒரு இடத்துல ரொம்ப உற்சாகமா அவ பந்து விளையாடின்னு இருக்கா.
அந்த சமயத்தில் தர்மபுத்திரருடைய மோதிரம் என்ன ஆறுது, அங்கு இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல விழுந்துருது. அதே சமயம் வேகமாக எரியப்பட்ட பந்தும் அந்த கிணற்றில் விழுந்து விடுகிறது. கிணத்தில் உள்ள ஜலத்தினால் மூடப்பட்டு ஆகாயத்தில் நட்சத்திரம் போல காணப்படும் அந்த மோதிரத்தையும் அந்த பந்தையும் அந்த கிணற்றிலிருந்து எப்படி எடுப்பது என்று ஒரு யோசனையோடு அந்த குமாரர்கள் அனைவரும் அந்த கிணற்றை சூழ்ந்து கொண்டு அதை எடுப்பதற்கான முயற்சியை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பந்தையும் மோதிரத்தையும் இந்த கிணற்றிலிருந்து எடுத்தார்களா, மற்றும் துரோணர் அவர்களுக்கு எப்படி குருவானார் என்ற விஷயங்களை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஹரி ஓம்.